இனிமேல் வாரத்தில் இருக்க 7 நாளை பைசெக் பண்ணி எங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு ஒரு 4 நாளைக்கு, எனக்கு பிடிச்சது ஒரு 3 நாளைக்கு செய்யப்படும். ஒரு வட்டமேசை மாநாடு ஒப்பந்தம் போட்டாச்சு. இல்லாட்டி காலையில் ஏதாட்டி நமக்கு பிடிச்ச செஞ்சு வச்சா இது பிடிக்காது, அது கொண்டு போக மாட்டேன், ஒரே வாய்க்கா தவிர எதுனாலும் ஒரு நியாயம் இருக்கணும் இல்லையா? அதனால தான் இந்த முடிவு. இன்றைக்கி என்னோட டேங்கிறதுனால எனக்கு பிடிச்ச மாதிரி சோறு குழம்பு எல்லாம் வச்சேன். பருப்பு அடுப்பில் வச்சுட்டு இந்த கோவக்காய் பண்ணலான்னு யூடியூப் பக்கம் போனால் 2 மினிட்ஸில் பண்ணிடலான்னு சொன்னால் ஈஸி தான் போலன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு லாஸ்ட்டாக முடிக்கும்போது இந்த பொடி போட்டுக்கோங்க, இந்த பொடி எப்படி பண்ணுறதுன்னு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன்னு தொடரும்னு சொல்லிட்டாங்க. அடப்பாங்க, அதை போய் நான் எங்கே தேடுறேன், என் கை கெட்டினது எல்லாத்தையும் எடுத்து போட்டு கிண்டிக்கிட்டே இருந்தால் அது நல்லா தான் வந்துச்சு. அப்போ தான் தெரிஞ்சு கோவக்காய் எப்படி பண்ணாலும் நல்லா வந்துடும் போல இருக்குன்னு. ஆல்ரெடி நான் அந்த அரைச்சி விட்ட சாம்பார் குழம்பு இன்னும் ஒன்று பண்ணேன், அதே மாதிரியே இது இன்றைக்கும் பண்ணிடலான்னு எங்கள் அம்மா கிட்ட லைட்டாக ரீகேப் வாங்கிட்டு அதே மாதிரி பண்ணி வச்சாச்சு. அப்புறம் காலையில் ஒரு புது தோசை ஒன்று சுட்டேன். அதில் அரிசியே இல்லாமல் இந்த கடலையை மட்டும் ஊற வச்சு சுட்டேன். நல்லா தான் வந்துச்சு. வராதோன்னு நினச்சா அதுவும் அழகு போல் வந்துச்சு. ஆக மொத்தத்தில் பார்த்தா டிசைனாக பண்ணியிருக்கேன் போதுன்னு என்னையை நானே பாராட்டிக்கிட்டு இந்த சட்டியை எப்படி கழுவ போகிறேன்னு தான் தெரியல நான்.